போன புதுசாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம லியோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு லியனை வந்துட்டு நல்லாவே புரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு ஜியாவும் செங்கியும் தான் காட்டுறாங்க. 2 பேர் பேசிட்டு இழந்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜியாவோட ஷூ லேஸ் இருக்கு இல்லையா, அது வரை தடுக்கி விட்டுருது. சொல்லிட்டு இருக்கா, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டே இருக்கேன் ஷூவை, அவனுக்கு வாங்கியே தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செங் வந்துட்டு நான் கட்டி விட்றேன், நான் அதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஷூ லேஸ் வந்து கட்டி விட்டான். அப்படியே ஜியாவை பார்க்குறமே ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக்கு தான். அப்புறம் வந்து என்ஜினியர் சொல்கிறான், நீ ஒரு குட்டி முட்டாள், ஷூ லேஸ் கட்டுறதுலாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு செங் சொல்லிட்டு இருக்கான். ஜியா உடனே யார்டா முட்டாள், நீ தான் முட்டாள், நீ தான் முட்டாள், நீ தான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. அங்கே வந்து ஆன் வந்துட்டு இருக்கா. ஆன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு வந்து இந்த வீக்கெண்டில் வந்து பர்த்டே வரப்போகுது, நீங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா செங்கிட்ட, எனக்கு அவள் பர்த்டேன்னு எப்பயோ தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே தட்டிட்டு போயிடுறான். இல்லைடா நானும் வரேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்படின்னு விஷயம் மறுபடியும் செங்கி ஜியா வந்து காட்டுறாங்க. என்னமோ சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் ஜியா வந்துட்டு எதாவது கவனிக்கிற மாதிரியே இல்லை. செங் பார்த்துட்டு கவனிக்கிறியா இல்லையா, நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்துட்டு என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆனோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லப்போனால் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறது ரொம்பவே கஷ்டம்தான். இந்த மாதிரி ஃப்ளவர் சாக்லேட் அந்த மாதிரி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன அந்த மாதிரி கொடுப்பேன்னு நினச்சியா என்ன, அவன் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான். செங் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன எதுக்கு அப்படி பார்க்குறேன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவளும் ஜின்னு உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா என்ன, பின்ன இல்லையா என்ன, அவனும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான், எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்துட்டு என்னோட ரொம்ப 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 நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான் வைக்க வந்துடுச்சு சிங்குக்கு வேற. அப்போது உன்னோட ரொம்ப 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 நல்ல ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே உனக்காக வந்துட்டு ஆனுக்கு கிஃப்ட் எடுக்க வருவானாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு கிஃப்ட் செலக்ட் பண்ண வந்துட்டாங்க ஆனுக்காக. யார் ஃபஸ்ட்டு வருவாங்களோ இல்லையோ, நம்ம ஜின் கரெக்டாக வந்துடுவான் இல்லையா, அவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான், மாங்குன்னு உட்காந்து எழுதிட்டு இருக்கான். நம்ம ஆனுக்காக தான் அப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஜியா வந்துட்டா. அது பிடிங்க படிச்சுட்டு இருக்கா, ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கா. படிச்சு பார்த்துட்டு, என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கேன், நல்லா வேலை போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு என்னோட ப்ரைவேஸ்லாம் தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை வேற பார்த்துட்டா ஜியா வந்துட்டு. என்ன கிஃப்ட் ஆனுக்கு கொடுக்கணும், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீலாம் ஒன்று பார்க்க வேணாம் அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே செங்கும் வந்துட்டான். என்னாச்சு, ஏன் வேகமாக போகிறான் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு கிறுக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே செங்கம் வந்துட்டு ஒரு ஃபோன் டாய் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, இதான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது அவளை எடுத்து காதில் வச்சுட்டு, செங் நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனை வந்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு போயிடுறான். அங்கேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த கிஃப்ட் வாங்கினது ஆனுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கா ஜியா வந்துட்டு. அங்கே செங் வந்துட்டு பிளான் போட்டான், உன்னோட எல்லா நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உன்னோட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஏன் என்கிட்ட மட்டும் இல்லை இதா அப்படின்னு சொல்லி ஒரு நோட் கொடுத்துட்றான். அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு எழுதி கொடுத்துட்றா நம்பரையும். கொடுத்தோன்னே அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவன் என்ன சொல்லிட்டு கொடுக்குறான்னா, இதனோட கிஃப்டா வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த நம்பர் வாங்கினதுல இருந்தே ஒரு ஸ்மைலிங் தான். அப்பதான் ஜியா என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஒரு நம்பர் கொடுத்தது தான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ்டா ஃபீல் ஆகுறியே, அப்போ அவனுக்கு இது வரைக்கும் நல்ல ஒரு கிஃப்டே வந்ததில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் கரெக்டு தான், எனக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல கிஃப்டே வந்ததில்ல, எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாடல் பென் கொடுத்தது தான் எனக்கு ஒரு கிஃப்டே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. செங்கும் கேட்குறான், உனக்கு எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஜியா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கானா, எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தாங்க ஃபாரினுக்கு. போயிட்டு வரும்போது என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க தெரியுமா, என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், ரொம்ப சீக்ரெட் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக இருந்துச்சு. என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க வந்தோடனே கேட்குறேன், அம்மா என்னம்மா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட் பேப்பரை வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. சொல்லும் போது எனக்குலாம் அப்படியே அழுகையாக வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே செங்க வந்துட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, உன்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜியாவும் கேட்குறா, என்னது அப்படின்னு கேட்கும்போது டெஸ்ட் பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படிங்கலன்னா காட்டுறாங்க, அவன் வந்துட்டு ஜியோவோட பிக்சர் வந்துட்டு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான். அதை அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் வந்துட்டு ஜப்பான் போகிறான்ல, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறான்ல, அதுக்காக வந்துட்டு அப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ஆனோட அண்ணா தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுறா, ஆன் தான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறா. அங்கே சிங்கிங் செக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது,
நல்லா தான் போயிட்டு இருக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டாங்க அண்ணா, இங்க ஜியாவும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஜியாவை ஏன் சொல்றாங்கன்னா ஜியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ல, இவர் வந்துட்டு இருக்கிற இந்த ஆடியோ அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பால, அது வந்துட்டு இவர் தான். ஆனா வந்துட்டு ஜியாக்கு தெரியாது இவர் தான்னு. அதான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த பர்த்டே பார்ட்டில வந்துட்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதனால தான் இதை வந்துட்டு நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ, அவட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இங்க எல்லாரும் வந்துட்டு ஆனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜின் வந்துட்டான் போல இருக்கு. ஜியா வந்தோன்னே கேட்குறா, என்னடா லைவ்ல இருக்கேன்னு சொன்னா வரமாட்டேன்லாம் சொன்னேன், வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்களும் இம்பார்ட்டன்ட்ல தானே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லலையே, என்னது நான் வந்துட்டு நீ இம்பார்ட்டன்ட்ல நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப கோவம் தான் ஜியாவுக்கும். ஜியா வந்துட்டு கேட்டுட்டு இருக்கேன் ஆன்ட்ட, எங்க அப்பா அம்மா காணும் அண்ணாவை காணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அம்மா வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்ல இருக்காங்க, அண்ணாக்கு இப்போ தான் கால் பண்ணேன் வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே, உங்க அண்ணாக்காக தான் வெயிட்டிங், நான் வந்துட்டு அவர் எனக்கு நல்ல மூவ்ன்ட்டு எனக்கு சொன்னாருன்னா எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், நான் வந்துட்டு ஒரு நாவல் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அண்ணாவை காட்டுறாங்க. அவங்க அண்ணா வந்துட்டு ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு, அந்த கிஃப்டில் இருக்குது, அது வந்துட்டு ஜியாக்கு தான் போல இருக்குது, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு இங்கே எல்லாரையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே பா செம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் ஆன் தான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் ப்ரிப்பேர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஜி என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஜீன் வந்துட்டு இந்த கேக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ கேக் எப்பயோ வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் லிந்தா வந்துட்டு ஞாபகப்படுத்துறான், ஃப்ளவர் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆடா ஆமாம் ஃப்ளவரை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆனோட அண்ணா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜியா வந்துட்டு கொடுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் வந்துட்டு ஃப்ளவர் வாங்க மறந்துட்டேன் ஆனுக்கு, நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் சொல்லிட்டாரு. அப்புறம் ஆன் என்ன சொல்கிறான்னா, ஃப்ளவர்லாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்கள, நீங்கள் என்னோட அண்ணாலாம் வந்துட்டு பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, எனக்கு அதுவே போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆன் வந்துட்டு. அப்புறம் ஜியா என்ன சொல்கிறான்னா, இந்த ஃப்ளவர் இல்லாமல் இந்த பர்த்டே பார்ட்டி முடியவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ஆனோட அண்ணா தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு இங்கே பூ வாங்க வந்துட்டாரு. வந்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு என்னோட குட்டி தங்கச்சிக்கு பிறந்தனால அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பூ வந்துட்டு செலக்ட் பண்ணி தாங்களே நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக அவன் நின்றுட்டு இருக்காரு. அவங்க ஒரு குட்டி பையன் வேற பால் கையில் வச்சுட்டு இருக்கான். அது வேற சும்மா இல்லாமல் விளாட்றேன்னு சொல்லிட்டு அந்த பால் வேற அந்த ரோட்ல போயிடுது. அதை எடுக்கலான்னு போகும்போது இவரும் வந்துட்டு அந்த பையனை காப்பாற்றலான்னு போகும்போது கார் வந்துட்டு அவர் மேலே மோதிடுது. இங்கே எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போதான் அவங்க அண்ணா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. சரி நம்ம கேண்டல்லாம் பற்ற வச்சுட்டு உனக்கு விஷ் மட்டும் பண்ணிக்கோ, உங்கள் அண்ணா வந்தாலும் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சாங்கும் பாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கால் வருது, உங்கள் அண்ணாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. அவங்க எல்லாரும் வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சுன்ட்டு. அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. அங்கே டாக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாரிம்மா எங்களோட பெஸ்ட்டு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான், எல்லாரும் உட்காந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லாம் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ஆன் வந்துட்டு அவங்க அண்ணா ஃபேஸை பார்த்தோன்னா அழுக ஆரம்பிச்சிட்டா. அண்ணா அண்ணா எந்திரினான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஜியா வாரம் அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருக்கா. ஆன் அழாத அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து தள்ளி போறியா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றா. அங்கே செங் பார்த்துட்டு, நீ வந்துட்டு இப்போ என்ன நிலைமையில இருக்க தெரியும், ஆனால் ஜியோட ஃபால்ட்டு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் தான் ஆனுக்கும் வந்துருச்சு. ஆமாம் இது அவளோட ஃபால்ட் கிடையாது தான், ஆமாம் அவளோட ஃபால்ட் கிடையாது தான், இது என்னோடய ஃபால்ட் தான், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது ஜியா வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்கா. அழுதுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஆன் கோவப்படாத நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டா. ஜியா வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கா, அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருக்கா. செங்கும் வந்துட்டு வந்துட்டான். அவன் வந்தோடனே கேட்குறான் ஜியா வந்துட்டு, செங் உண்மையாலுமே ஆனோட அண்ணா இறந்துட்டாரா உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவனை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். இது ஒன்றும் உன்னோட ஃபால்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கும் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆன் வந்துட்டு இவளுக்கு இன்னும் கஷ்டமாகவே இல்லை, அவங்க அண்ணா வந்துட்டு அவளால் தான் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா ஆன் வந்துட்டு. அப்புறம் இங்கே செங்கும் ஜியாவும் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜியா வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான்ல. செங் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், சோகமாக இருக்காத அப்படின்னு சொல்லும் போது ஜியா வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, அப்படி நான் வந்துட்டு பூ கேட்காம இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவர் நல்லா இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான், இது வந்துட்டு உன்னோட ஃபால்ட் கிடையாது, அவருக்கு இப்படி நடக்கும்னு ஒன்று யாருக்கும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல
அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இது அப்படிதான் நடந்த மாதிரி இருக்கு. ஆனும் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா. செங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அவ தலையை தடவி கொடுத்துட்டு, வா இங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகான பிளேஸ்லாம் இருக்கு, வா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படிங்க வந்துட்டு ஆனியும் ஜினியும் தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க வந்துட்டு ஆஃபீஸரும் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, உங்க பேரண்ட்ஸ்லாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்துட்டு ஏர்பிளைன்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதாங்க உங்க அண்ணாவோட திங்ஸ்லாம் இதுதான், உங்க அண்ணா ஒரு குட்டி பையனை காப்பாத்திருக்காரு, அவன் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவன்கிட்ட திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்தோன்னே அழுகையா வந்துட்டு இருக்கு. டக்குன்னு மூடி வச்சுட்டு, இப்போ நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா அம்மா என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, இப்போ அதுவும் இல்லாமல் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் உன்னோட கிளாஸ் வந்து டிலே பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா அம்மா வந்த அப்புறமே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே ஜியாவையும் செங்கின்னு தான் காட்டுறாங்க. நைட்டே ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு போகிறான். என்ன சொல்கிறான்னா, போயிட்டு நல்லா தூங்கு ஓகேவா, எதையும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு போயிடுறா. சோகமாக தான் நடந்து போயிட்டு இருக்கா. அப்படிங்க கிளாஸில் தான் காட்டுறாங்க. ஜியா வந்துட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு ஆனோட அந்த டெஸ்க் தான் பார்த்துட்டு இருக்கா. அங்கே சார் வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஜியா ஜியான்னு கூப்பிடுறாரு. அவள் வந்துட்டு அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஜியான்னு கூப்பிடும் போது தான் அவள் எந்திரிச்சு நிற்கிறா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லும்போது செங் தான் வந்துட்டு சொல்லி கொடுக்குறான். அப்படியே இன்னும் சோகமாக தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே லீன் வரான். லீன் வந்துட்டு, என்ன நீ வந்துட்டு சோகமாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அவனை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஜியா வந்துட்டு அதுதான் சொல்லிட்டு இருக்கா. நான் மட்டும் அவரை ஃப்ளவர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாமல் இருந்தா அவர் என்ன நல்லா இருந்திருப்பார்ல, எல்லாமே என்னால் தான் ஆன் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதா, அதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்கு, அவ்வளோதான் சரியா, நான் வேணா போவோமா வீட்டுக்கு, அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கொஞ்ச நேரம் டைம் எடுத்துப்போம், அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதே எனக்கு தெரில அப்படின்னு சீனில் பார்த்தா இங்கே லீ கிட்ட வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு ஆன் போய் பாரு, அவர்கிட்ட பேசு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, அவளை கம்ஃபர்ட் பண்ண அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவன் என்கிட்ட போன டைம் எப்படி பேசினான்னு உனக்கே தெரியும்ல, நான் பேசினா அவன் என்கிட்ட பேசவும் மாட்டா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லலனாலும் நான் போயிருப்பேன், நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்துட்டு லீ சொல்லிட்டு இருக்கா. ஜியா வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி விடு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு லீவும் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே 3 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க குரூப்பாக உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதில் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அந்த ஆனோட அண்ணா வந்துட்டு இறந்துட்டாராம்மா கார் ஆக்சிடெண்ட்டில். அப்போ வந்துட்டு இப்போத்துலேருந்து ஆனோட பர்த்டேவும் அவரோட அண்ணா இறந்தனாலும் ஒரே நாள் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜீன் கேட்டோன்னே ஓடி போய் அடிச்சிட்டு இருக்கான் அவனை. இப்போத்துலேருந்து நீ அவளை பற்றி பேசினா அடிச்சு ஒன்று கொண்டு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாளோ இல்லையோ, நம்ம ஜின்னா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அழுதுகிட்டே போயிட்டான். அப்படின்னு நெக்ஸ்ட் ஷீலாம் வந்துட்டு இங்கே ஆனந்தா காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அவங்க அண்ணா ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஜியாவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனுக்கு தான் அப்படிங்க வந்துட்டு கால் வருது. ஆனும் வந்துட்டு எடுத்து பார்க்குறான். அவள் தான் இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.